லக்ஷ்மி, நீங்க ஏன் கடல் மாவை முகத்துல பூசிக்கிட்டு அந்த டாக்டர் முன்னாடி வராம இருந்தீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இத்தனை நாளா நான் யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சு இங்க இருந்தேனோ அது எல்லாமே வேஸ்டா போச்சு. இப்ப நான் இங்க இருக்கிறது அந்த டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. அட, இத நினைச்சுதான் அழறீங்களா? என்ன நம்பி வந்த பொண்ண நானே மாட்டி விடுவேனா? நீங்க அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் உங்களை காப்பாத்திட்டேன். எப்படி? அந்த டாக்டர் எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் லவ் பண்ண லக்ஷ்மி தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ அவளை அந்த டாக்டர் கிட்ட கூட்டு போனேன்னா, டாக்டர், இவ பேரு லக்ஷ்மி, இவளுக்கு கொஞ்ச நாளா தூக்கம் வர்றதில்ல. அப்படியா? உங்களுக்கு எத்தனை நாளாம் அந்த ப்ராப்ளம் இருக்கு? டாக்டர், 6 மாசமா இருக்கான். வெற்றி, இவங்க பேஷண்டா இல்ல நீங்க பேஷண்டா? இவங்க தான். அப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லட்டும். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எவ்வளவு நாளா இருக்கு? 6 மாசமா? இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் தூக்கமே வரதில்ல. வேற ஏதாவது மெடிசின் எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல. ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். டாக்டர், லக்ஷ்மிக்கு என்ன பிரச்சனை? இவங்க எப்பவுமே உங்க நினைப்புல இருந்தா எப்படி தூக்கம் வரும்? காதல் நோய்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து கல்யாணம் தான். முதல்ல அதை செய்யுங்க. கண்டிப்பா டாக்டர், கூடிய சீக்கிரம் என் கல்யாண பத்திரிக்கை உங்களை தேடி வரும். எங்க கல்யாணத்துக்கு உங்க குடும்பத்தோட வந்து எங்களை வாழ்த்தணும். கண்டிப்பா வரேன். நன்றி டாக்டர், நாங்க போயிட்டு வரோம். அப்பா ஒரு லட்சுமியை பார்த்த ஞாபகம் வந்துச்சு. அந்த லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்காம உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவர் கேட்டுருவாரோன்னு பயந்துட்டு நான் புத்திசாலித்தனமா இவங்க லட்சுமி இல்ல நந்தினின்னு சொல்லி உங்களை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதான் உங்களை பத்தின மொத்த விஷயத்தையும் அவர்கிட்ட புட்டு புட்டு வச்சுட்டேன். அப்போ நானே தாலி கட்டிக்கிட்ட விஷயம் அதுதானே ஹைலைட். சொல்லாம இருப்பனா என்ன? ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. ஏன், நான் ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? தப்பா தான் சொல்லிட்டீங்க. அவர் என் சித்தப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். கல்யாண மண்டபத்துல என்ன பாத்திருக்காரு. நந்தினி, நான் உங்க சித்தப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுமா. as a டாக்டர் ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ. ஒருத்தர் உயிரை காப்பாத்துறவங்க கடவுளுக்கு சமம். இப்போ என் கண்ணுக்கு நீ கடவுளா தான் தெரியுற. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேம்மா. நான் தப்பிச்சு வந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் இங்க இருக்கிறத பாத்துட்டாரா, உடனே எங்க சித்தப்பாக்கு போன் பண்ணி நான் இங்க இருக்கிறத சொல்லிடுவாரு. சாரி லக்ஷ்மி, உங்களுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு. சரி விடுங்க, நாளைக்கு காலையில அவருக்கு போன் பண்ணி பேசலாம்.